வாங்க ஜெனிஃபர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாக்குறதே இல்ல. சார் அத நான் சொல்லணும் உங்களை. சொல்லாம கொள்ளாம வேலையில இருந்து நின்னுட்டீங்க. ஏன் சார் என்கிட்ட கூட பேசக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேம் போட்டிருக்காங்களா என்ன? ஆ, பின்ன என்ன சார், என்கேஜ்மெண்ட்லாம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. இருக்கட்டும் சார். அது எப்படி சார், நைட் ஷிஃப்ட்ல நம்ம ரெண்டு பேரும் தானே சார் இருப்போம். அவ்வளோ க்ளோஸா இருந்துட்டு என்கிட்டயே சொல்லாம மறைச்சிருக்கீங்களே. பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா பட் சார், கல்யாணத்துக்கு கூப்பிடாதீங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டேன். என்கேஜ்மெண்ட் கூப்பிடல, சத்தியமா வரமாட்டேன் சார் கல்யாணத்துக்குலாம். அத சொல்லாம கொள்ளாம வேலையில இருந்து நின்னது கூட பரவாயில்ல. சரி ஓகே, இங்க பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னு ஒத்துக்கிறேன். ஆனா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஐயோ ஜெனிஃபர், என்கேஜ்மெண்டா? யார் கூட? எனக்கெல்லாம் என்கேஜ்மெண்ட் இல்ல. சொல்லப்போனா நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கேன். நீங்க வேற. சார் சார் போதும், நடிக்காதீங்க. எல்லாம் தெரியும். ஆதி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். அன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களே, மேம் வீட்டுக்கு. நடிக்காதீங்க. மேம் கிட்டே கேட்டுட்டேன், மேமே கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. நீங்க ஓவரா தான் நடிக்கிறீங்க. சத்தியமா சொல்றேன் சார், கல்யாணத்துக்கு வர மாட்டேன். ஐயோ ஜெனிஃபர், உண்மையாதான். சார் நடிக்காதீங்க. மேம் நீங்க லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயா, லவ்வா? நானா? யார? மேமுக்கும் உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆதி சொன்னா. அன்னைக்கு கூட யாருமே வரலையே ஹாஸ்பிட்டலுக்கு. ஆதி அப்படிதானே சொன்னா. என்ன ஜெனிஃபர், அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? உங்களை விட முக்கியமா என்ன? அப்படிலாம் இல்ல ஜெனிஃபர். ஹாய் டார்லிங். டார்லிங்கா? ஆ, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண டார்லிங் தானே சொல்லுவாங்க. சார் சார், என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இவ்வளவு நேரம் லவ்வே பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவ கல்யாணம் மட்டும் எப்படியா? என்ன பண்றது ஜெனிஃபர், உங்க மேம் என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்களா. அதனால சரி போனா போது கல்யாணம் பண்ணிப்போமேன்னு நானும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். யாரு? மேம் உங்ககிட்ட கேட்டாங்க, இதை நம்பணும் அப்படிதானே? சார் சார் போதும். ஆல்ரெடி சின்ன வயசுல எனக்கு காது குத்தியாச்சு. நீங்க இன்னொரு வாட்டி எனக்கு குத்தாதீங்க. ரொம்ப பண்ணாதீங்க சார். ஆள பாருங்களேன், இவ்வளவு நேரம் என்ன வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ஐயோ, உண்மையதான் ஜெனிஃபர் சொல்றேன். நான் லவ்ல பண்ணல. அவங்க கேட்டாங்க, சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். என்ன சார் கன்ஃபியூஸ் பண்றீங்க? இருங்க, நான் மேம் கிட்ட கேட்டுட்டு வரேன். மேம். சொல்லுங்க ஜெனிஃபர். மேம், நான் 2 days முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன்ல, இந்த மாதிரி ராம் சாருக்கும் உங்களுக்கும் கல்யாணமா, லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா தானே சொன்னீங்க நீங்க? ஆனா இப்ப சார் சொல்றாரு இல்லன்னு. ஓ, சாரே சொல்லிட்டாரா இல்லன்னு? அப்ப இல்லதான். சரி ஓகே ஜெனிஃபர், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ரேஷ்மா ரேஷ்மா ரேஷ்மா, சும்மா சொன்னேன். சார் நீங்க சார் ஓடாதீங்க. அட இருங்க ஜெனிஃபர், சும்மா பம்பு இழுக்கலாமேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்க வேற. அவன் வந்து பின்னாடி நின்னது அப்பவே பாத்துட்டேன். சும்மா இந்த மாதிரி விட்டு போட்டா என்ன சொல்றான்னு பாப்போன்னு பார்த்தேன். கோவப்பட்டு போறா. நான் அப்புறம் சொல்றேன் மத்த டீடைல்ஸ்லாம். சரிங்களா? பை. அப்ப இந்த மாதிரி சொன்னா கோவப்படாம மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் செய்வாங்க. இந்த ஆள் அரைக்கிருக்காரு பாரோ, யாருக்கு தெரியும். இருந்தாலும் இருக்கும். நம்மளுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் அந்த மாதிரி. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காது. மேம் வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேஷண்ட்ஸ் யாருமே இல்லைல்ல, அதனால மேம் பிரேக் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் மேமை போய் கூட்டிட்டு வரேம்மா. நீங்க வெயிட் பண்ணுங்க. உள்ள போய் உட்காரதா இருந்தாலும் உட்காருங்க. மேம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மேமோட ரிலேட்டிவ் தானே. யாருமே இல்லன்னு சொன்னாங்க, அதனாலதான் சரின்ட்டு வந்து உட்காந்தோம். இங்க வந்து பார்த்தா இவளே இல்ல. சீக்கிரம் கூப்பிடுங்கம்மா, நேரமாவது வீட்டுக்கு வர போனோம். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை. என்னம்மா, எதனா வேணுமா? தண்ணி எதனா வேணுமா? நான் ஒருத்தி தண்ணிய கீழே கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காந்துக்கிட்டு இருக்கியா? ரேஸ்மா வந்தா போயிருவியா நீ தனியா? இல்ல தண்ணியில எதுவும் வேண்டாம். அது அது வந்து அத்தை வீட்டுல நடந்துச்சுல, அதான். அம்மா பேசுனது எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அம்மா அம்மா ஏதோ ஒரு கோத்துல. அது வந்து என்னன்னா, அது வந்து அத்தை அம்மா. நிறுத்து. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையா? எதுக்கு இப்ப நீ அது இதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு கிடக்கா? ஆஸ்பத்திரிக்கு கால் வலின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கால் ரெண்டும் வீங்கிக்கிட்டே போகுது 5வது மாசத்துலயே. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போறதுக்காண்டி வந்திருக்கோம், அவ்வளவுதான். ஆஸ்பத்திரியை வச்சு வேற எந்த விஷயமும் பேச வேண்டாம். குடும்பத்து விஷயத்த வீட்டுல போய் பேசிக்கோ. அதுவும் என் கிட்ட பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் தெளிவா சொல்லிட்டேன். உன் நகையை வச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்றதுல நானே விருப்பப்பட மாட்டேன். முதல்ல இதுல ரகுவா விருப்பப்படப்படான். அதையும் மீறி அவன் ஒரு செலவுக்குன்னு உன் நகையை கேட்கானா அவன் திருப்பி எப்படி தந்துட போறான். உன் அம்மா கிட்ட தெளிவா சொல்லிடு, இங்க காசு பணம் இல்லாமையும் இல்ல, உன் நகையை வச்சுதான் நாங்க சோறு திங்க போறதும் இல்லைன்னு சொல்லி. உங்க அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. இந்த நகைய இந்த மாதிரி எடுத்துட்டு போனது எனக்கு தெரிஞ்சது. சரி ஓகே பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இதே ரகுக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான்? சொல்லு, எவ்வளவு வருத்தப்படுவான்? எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவேடு. அவன்கிட்ட எது நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிடு தெளிவா. அதுக்கப்புறமா கஷ்டப்பட போறது நீதான், நான் சொல்லிட்டேன். இல்லத்த, நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லத்த. அது வந்து நான் இந்த மாதிரி சொன்னா அவர் வருத்தப்படுவாரு. அதுக்கப்புறம் இல்ல இது எதுவுமே தேவையில்ல, அம்மா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் அவர்கிட்ட சொல்லல. அம்மா 2 நாள் பிடிவாதத்துக்குன்னு இப்படி பேசுவாங்க. 3வது நாள் அவங்களே எடுத்துட்டு வந்து தந்துருவாங்க. 3வது நாள் நம்மளே போய் கேட்டோம்னா தந்துருவாங்கன்னு சொல்லிதான் அவருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து வச்சிடலாம்னு நினைச்சாத்த. நீங்க ஏதோ அவர்கிட்ட
இங்க பாரு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், அவன் கிட்ட நான் பேச மாட்டேன். இத பத்தி அவனே என்கிட்ட வந்து பேசினாலும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நானே சொல்லிடுவேன். நீ மறுபடியும் மறுபடியும் அதை நினைச்சு யோசனைப்படாத. உன் அம்மா ஏன் அப்படி செஞ்சான்றது உனக்கும் உன் அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் காரணம் போதும். அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு நினைக்க அது உன்னோட விருப்பம். என்கிட்ட எதுவும் கேட்காது. ஏன் அத்தை இப்படி விருப்பமே இல்லாம என்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? 2 நாள் நல்லா தானே பேசுனீங்க. இப்போ நல்லா தானே பாத்துக்கிறேன். உனக்கு எதனா தேவையா சொல்லி அத்தை செய்யறேன். ஆனா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாதுன்னு சொல்றேன். உன் அம்மா எப்படி எப்படி நினைக்கலாம்? அவ நகையை எடுத்துட்டு போய் என் பொண்ணுக்கு செய்வேன்னு சொல்லி அவ காடு மேடுன்னு கஷ்டப்பட்டு உன் அம்மா கறி உருவாக்குனதுதான், இல்லன்னு சொல்லல நானு. அந்த நகையை அழிச்சிட்டு அதை எடுத்துட்டு போய் என் பொண்ணுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு அவ எப்படி நினைக்கலாம்? முதல்ல அவ என்ன நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணுமே இல்லாதவங்களா இங்க? வீடுல இருந்து கார்ல இருந்து வசதியில இருந்து வாய்ப்புல இருந்து எல்லாம் இருக்கு. என்ன எல்லாமே சொத்து சுகமா இருக்கு. கையில பணம் இல்ல, அவ்வளவுதான். ஒரு சொத்தை வித்தாலே ஹோஹோன்னு வாழ்ற அளவுக்கு எல்லாமே இருக்கதான் செய்யுது. நாங்க எல்லாத்தையும் வித்துட்டு என்னத்துக்கு இதுக்கப்புறமா என்னத்துக்கு வித்து எல்லாம் பண்ணணுமே நினைக்கும். கையில இருக்க காசு அங்க நீங்க பரட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தா மத்ததெல்லாம் ரகுக்குதான். அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு தான் நாங்க எதையும் விற்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாளைக்கே விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் வந்துச்சுன்னா கண்டிப்பா விற்போம். அது எங்களை பொறுத்து. இப்போதைக்கு உன் மாமா எதையும் விற்க வேண்டாம்னு சொன்னாரு. ரகு தான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டானே, சரி இந்த சொத்து மொத்தத்தையும் அவனுக்கு தந்துருவோம் அப்படின்ற மாதிரி பேசுனதுனால சரி நானும் சத்தம் கட்டாம இருந்தேன். இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் நானும் எதிர்பார்க்கல. இது அன்னைக்கே தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த நகையை அன்னைக்கே அவன் கையில கொடுத்து இதை வச்சு அக்காக்கு எதுனா பண்ணியான்னு சொல்லி முடிச்சிருப்பேன். அப்ப கூட இங்க பாரு, உங்க மாமாவை நானும் பேசினது அந்த நகை எல்லாமே உருக்கி ஒரு பொருளா கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டானே. மொத்தமா நகையா உருக்கி கொடுத்துட்டோம்னா சரி பழசு தானே இதை வச்சு எதனா பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிப்பானேன்னு சொல்லிதான் நினைச்சமே தவிர அவன் தலையில மொத்த சுமையை இறக்கணும் நாங்க நினைச்சது இல்ல. எங்களுடைய சுமையை எல்லாத்தையும் அவன் தலையில இறக்குற அப்பா அம்மா நாங்க கிடையாது. அப்போ உன்கிட்ட சண்டை போட்டதுக்கும் ஒரே காரணம் தான், இப்போ உன் கூட சமாதானமா போறதுக்கும் ஒரே காரணம் தான். என் மோவன் தான். அன்னைக்கு என் மோவன் என் கையை விட்டு போயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு ஆத்திரத்துல அந்த மாதிரி நடந்துகிட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பிடிப்பு வந்திருக்கு, மேல ஒரு பிடிவானமும் வந்திருக்கு. சரி மருமவன் நல்லவளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் உன் கையில தான் இருக்கு. உன் அம்மா நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு. ஆனா நான் எப்பயும் இதே மாதிரிதான் இருப்பேன். கையை விடுங்க சொன்ன, விடுங்க. மாப்பிள்ள என்ன பண்றீங்க? மாப்பிள்ள ரேஸ்மா. ஆமா விடுங்க. மாப்பிள்ள என்னடி பண்ணிட்டு இருக்காரு? ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க ஆஸ்பத்திரியில? ஆமா ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா நீ கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சானோ? கால் வீங்கி இருந்துச்சுக்கா. அதான் சரி காமிச்சிட்டு போவேன்ட்டு வந்தோம். டேப்லெட்ஸ் எதனா தருவீங்களே, அதான் அத்தையும் வரேன்னு சொன்னாங்க. வலிக்குதானோ? ஆமா. சரி ஓகே. சரி உள்ள வா, நான் பாக்குறேன். சரி மாப்பிள்ள நீ உள்ள போய் உட்காரானோ, வரேன். சரிங்கக்கா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வா. சரி மாப்பிள்ள அங்க நின்னுட்டு இருக்கார்ல, உன் மாப்பிள்ளைய யாரும் கொத்திட்டு தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. வா. இரு எங்க போறீங்க இப்போ? இது என்னடி கேள்வி? கிறுக்கா பிடிச்சிருக்கு. மாப்பிள்ள நின்னுட்டுக்காரு, வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட வேண்டாமா? ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க மாப்பிள்ளன்னு எல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல, போ. அப்ப நீ? நானும் தான் வரேன், வாமா. அப்ப மாப்பிள்ள ட்ரீட்மெண்ட் பாக்குறது அனுக்கு, ட்ரீட்மெண்ட் பார்க்க போறது நானு. அவர் எதுக்கு? வா. மை டியர் பொண்டாட்டி. மாப்பிள்ள அத்த உங்களை கூப்பிடல, ரேஷ்மா கூப்பிட்டேன். எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்த. நீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். ஹாஸ்பிடல்ல இருந்திருக்கீங்களா? என்னாச்சு அத்த? அது ஒண்ணு இல்ல, ரகு பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கால் வலி வீக்கமா இருக்கா, மாசமா இருக்கா பத்தியா, அதான் சரி காமிச்சிட்டு போலாமேன்ட்டு வந்தேன். அதான் ரகு பொண்டாட்டி அப்படியே வக்கிட்ட காமிச்சிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலாமேன்ட்டு வந்தேன் மாப்பிள்ள. நீங்க? நான் ஏன் பொண்டாட்டியை பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்னது மாப்பிள்ள? புரியல. அது எனக்கு தெரிஞ்சவரோட பொண்டாட்டி இங்க அட்மிட் ஆயிருக்காங்க, அதான் பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். அத ரேஷ்மா கிட்ட கொஞ்சம் கேட்கணும், அதான் பேசலாமா ரேஷ்மா? இல்ல நீங்க பிஸியா இருக்கீங்களா? அவ சும்மா வெட்டியாதான் இருக்கா. நான் வெட்டியா இருக்கிறத நீ பாத்தியா? என்ன ஓவா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா பின்ன வந்து 10 நிமிஷம் ஆகுது மாப்பிள்ள. தெரிஞ்சவங்களுக்கே இந்த கதி, அப்ப உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கதி நினைச்சு பாருங்க. அதை நினைச்சுதான் சொன்னேன் வெட்டியா இருக்கான்னு. ஆமா பாத்தீங்களா அத்த, தெரிஞ்சவங்க எல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறது. ஆனா ரேஷ்மா இந்த விஷயத்துல கொஞ்சம் மோசம் தான் அத்த. என்ன பேசணும் பாருங்க அத்த, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம எப்படி எல்லாம் கோவப்படுறாங்கன்னு. எடி நல்லதா பேசணும். என்ன நல்லா பேசுறதுன்னா எப்படி பேசணும்? நல்லா சிரிச்சு பேச முடியும். மாப்பிள்ள எவ்வளவு அழகா சிரிச்சு முகத்தோட இருக்காரு, பாக்குறக்கே அவ்வளவு லட்சணமா இருக்கு. உன் முகத்தையும் பாரு, என் மூஞ்சே இப்படிதான். வேணும்னா வாடகைக்கு வேணா ஒரு மூஞ்சி வாங்கிட்டு வந்து ஒட்டி வச்சுக்குவா. ஆமா இருக்கிறதே பாக்க கொள்ள, இதுல இன்னொன்னு வேற ஒட்டி வச்சுக்கிற போல. வாந்தால வர வர அதிகமாதாமா பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு இருக்கு. என்ன 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 ஓவரா வாய் போகுது. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஹாய் டார்லிங். மரியாதை கெட்டு போயிரும் இந்த டார்லிங் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? வெளியே நின்னு பேசினதெல்லாம் கேட்டேன். நல்லா பேசுறீங்களே, எப்படி 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 லவ் பண்ணல? சரி சரி, லவ் பண்ணத பொண்ணுகிட்ட இப்படிதான் வந்து பக்கத்துல நின்னு பேசுவீங்களா மிஸ்டர்? வெக்கமா இல்ல உங்களுக்கு? தெளிப்பையா? ஹலோ,
லவ் பண்ணலன்னு தான் சொன்னேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன்ல. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட இதை விட நெருக்கமாவும் பேசலாம்ல. ம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. என்ன சொல்றீங்க? ஆ ரொம்ப தான். ஆனா நான் பேச ரெடியா இல்ல. போ போன்னு சொன்னேன். அது எப்படி லவ் பண்ணல, நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கோ லவ் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆமா ஆமா, எல்லாருக்கும் தெரியும் யாரு டார்ச்சர் பண்ணான்னு சொல்லி. ஃப்ராடு, சரியான ஃப்ராடா இருக்க நீ. நான் கூட இந்த பூனை ரொம்ப நல்ல பூனைன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இது சரியான கேடி பூனைன்னு சொல்லி. கேடியா? ம் கேடியாதான் இருக்கு. மாத்தி மாத்தி பொய் சொல்ற பூனை. பொய்யா? நானா? ஏன் வாயில இருந்தா? அடம்மா, நான் பொய்யே சொன்னது இல்லையே. அட பாவி, இப்பதான் ஜெனிஃபர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அது பொய்ன்னு யார சொன்னா? உண்மைதான். இங்க பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த சிஇஓ ரேஷ்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ லவ் பண்ணு ஒரே டார்ச்சர் தாங்க முடியல. இப்ப கூட பாருங்க, நேத்து ஒரு நாள் பார்க்க போலன்னு சொல்லி மூஞ்சி கச்சிக்கிட்டாங்க. சரி கழுத போனா போதேன்னு சொல்லி பாத்துட்டு போவோமேன்னு வந்தேன். ஆனா பாருங்க, எப்படி எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு பார்க்க வந்ததுக்கு. நீங்க எவ்வளவு ஜாலியா பேசுறீங்க, ஆனா அவளும் இருக்காளே, அவ மூஞ்ச பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு. சிரிக்காதீங்க, எனக்கு கோவமா வருது. நான் என்னங்க பண்றது, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். ஓ, நான் டார்ச்சர் பண்றேன். என் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கல. இன்னொரு வாட்டி என் மூஞ்சில முடிச்சா உன்னை கொன்னுருவான் பாத்துக்கோ. போயா, ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயா. ஹலோ, நான் ஏன் போனோம்? இங்க பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல் ஒன் ஆஃப் த சிஓட ஹஸ்பண்ட். எனக்கு மரியாதை கூட நடந்துக்கோங்க. இல்லன்னு வச்சுக்கோ, இப்படி சொடக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த வேலையை விட்டு உங்களை தூக்கிடுவாங்க. பார்த்து நடந்துக்கோங்க. அந்த பொண்ணு வேற என் மேல கொஞ்சம் அதிகமா காதல் பைத்தியத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க, உங்க வேலைக்கு தான் ஆபத்து. நான் என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கணும், புரிஞ்சுச்சா? தேவையில்லாம அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம், அடி வாங்குவீங்க. என்ன ஐ லவ் யூ. வெக்கமா இல்ல? ஏங்க, ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு கூட வைக்கப்படணும்? நீங்க வேணா கிளாஸ் எடுங்க, நான் வந்து கத்துக்கிறேன் எப்படி எல்லாம் வைக்கப்பட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு. கிளாஸ் எடுக்கிறீங்களா? ஆனா ஒண்ணுங்க, நான் நைட் டைம்ல தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். நைட் டைம்ல கிளாஸ் எடுத்தா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். டைமிங் வந்து 8:30 to 9:30. ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன். கிளாஸ் எடுக்கிறீங்களா? நான் வேணா வந்து கத்துக்கிறேன். ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. நீங்க தானங்க சொன்னீங்க வெக்கமா இல்லன்னு. எனக்கு தான் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லைங்க. இருந்திருந்தா இங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பேன்னா. போயா லூசு தனமா இந்த மாதிரி உளறிட்டே இரு. கடைசி வரைக்கும் உன்னால எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏங்க, அந்த சிஓ கூட எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுங்க. இப்பதான் சொன்ன, யாரோ சிஇஓ, ஒன் ஆஃப் த பார்ட்னர், ஹாஸ்பிட்டல் ஓனர், ஒரு சொடக்கு போட்டா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம்லாம் சொன்ன. ஒரே நிமிஷத்துல மனசு மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குற? என்னையா ஆம்பளை நீ? என்ன பண்றது, வருது உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா. வரும். 4 அறை கொடுத்தான்னு வச்சுக்கோ, வரும். ஏங்க, எவ்வளவு ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சு அங்க ஆல்ரெடி எனக்கு பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. வீட்டுக்கு கிளம்புங்க, உங்களை ஈவினிங் வச்சுக்கிறீங்களா? உண்மையாவா? யோ, சும்மா ஃபன். சரிங்க. நீங்க பண்றதெல்லாம் எனக்கு ஃபன்னாவே தெரியல, இரிட்டேட் ஆகுது. ஈவினிங் 4 மணிக்கு கரெக்டா இங்க வந்து நிக்கலன்னு வச்சுக்கோ, நீ வெளியே சொன்னியே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த பொண்ணு கெஞ்சுறான்னு, நீ அவ பின்னாடி கெஞ்ச வேண்டியதா இருக்கும். பாத்துக்கோ, மொத்தமா அப்படி கட் பண்ணி விட்டு போயிருவேன். ஏங்க, 4 மாசம் பின்னாடி சுத்தி இருக்கங்க, மறந்துடாதீங்க. இவ்வளவு நேரம் ஏதோ அந்த பொண்ணு சுத்தினதா சொன்னீங்க. பொண்ணுக்கும் ஆசைதான், பொண்ணு வெளியே சொல்லல. என்ன பண்றது, இந்த மானங்கட்ட மைண்டு ஆசைப்பட்டு வெளியே சொல்லிட்டு, இல்லன்னா அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்கோம். ஆமா, இந்த மன்மதனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறாங்க. போயா, சாப்பிட்டீங்களா? அப்பா, சாப்பிட்டீங்களான்னு கேட்க இவ்வளவு நேரம். நீங்க அது கூட கேட்கலையே. சாப்பிடணும் தான், கிடைச்சா சாப்பிடலாம். ஐ மீன் சாப்பாடு. என்னங்க பண்றது, காலகாலத்துல கல்யாணம்னு ஒண்ணு ஆகல. வீட்டுல சோறு பொங்கி வைக்க யாரும் இல்ல. அம்மாக்கு உடம்பு சரியில்லை. சோ ஹோட்டல்ல தானே சாப்பிட போறோம், பொறுமையா சாப்பிட்டுக்கலாமேன்னு நினைச்சேன். பொண்டாட்டின்னு வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கும். வருவாங்களா பொண்டாட்டி? வருவாங்க, வர வேண்டிய நேரத்துல வருவாங்க. இப்போ நீங்க கிளம்புங்க, பாய். சரி, போயிட்டு வரேன், பாய். அத்தைக்கு என்னாச்சு? அம்மாக்கு உடம்பு டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதான், வேற எதுவும் இல்ல. சரி, ஓகே, பாய்.
ஹாஸ்பிட்டல் இடம் பார்த்தாச்சு. பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஆயிட்டு. சில வேலை சிக்கல் போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். ம். நானும் உங்ககிட்ட ஒன்று பேசணும். சரி, ஓகே. நான் ஈவினிங் உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் பற்றி தான். நான் ஒரு இல்லை, நான் ஈவினிங் பேசிக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பார்க்கணும். இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது உங்ககிட்ட. சரி, ஓகே, பை. ம். எதில் வந்தீங்க? பைக். பார்த்து பொறுமையா போங்க. உத்தரவு மகாராணியே. திரும்பி பார்க்காம முன்ன பார்த்து நடங்க. பாய். நான் பெத்து வச்சிருக்கேன் ஒரு கிறுக்கு. அந்த கிறுக்குக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதுனே இல்ல. ஆமா, கால்ல உள்றா கால்ல. அவ சொல்லி கொடுத்து சந்திய முட்டி விடலான்னு சொல்லிட்டு அப்படி எப்படின்னு ஆட்டத்தை கழிச்சுக்கிட்டு கிடக்கா. அவ கால இவ விழுந்துகிட்டு கிடக்கலாம். இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆமா, அங்க நீ இங்க நீ ஓடி கஷ்டப்பட்டு அதையும் இதையும் பிடிச்சி இழுத்து சேர்த்து வச்ச நகைய ஓவாம நோம்பு கொம்புறதுக்கு இவங்க எடுத்துக்கிட்டு வர சொல்லுவாங்களா? இவனை போன் பண்ணி எடுத்துட்டு வாமா, நானும் ஓடணும் போல. இன்னைக்கு இருக்கு அங்க போய்கிட்டு. ஆமா. இளவரசி, என்ன இளவரசி எங்கே கோவமா கிளம்புற மாதிரி இருக்கு? என்னாச்சு, வெளியே கிளம்புறியோ? அட கடவுளே, நான் கொஞ்சம் சக்கரை இருந்தா வாங்கிட்டு போலாமேன்ட்டு வந்தேன். வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு. அதை காப்பி போட்டு தரதுக்கு சக்கரை இருக்குமான்னு வந்தேன். வெளியே போறியா? என்னம்மா என்னாச்சு? சக்கரை வேணுமா? நீ எடுத்துட்டு வா, இருங்க. என்னாச்சு இளவரசி கோவமா கிளம்புறா? எங்க என்னத்தன்னு சொல்ல மைனி, என்னத்தன்னு சொல்ல. 1 2 இருந்தா பரவாயில்ல சொல்லலாம். இங்கதான் ஓராயிரம் கிடக்க. என்னத்த சொல்ல, நான் பெத்து வச்சிருக்கிறேன் ஒண்ணு. அது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போச்சே அங்கனதான். அங்கன அவ்வளவு சொத்து இருக்கு சொகம் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துமே முதல்ல என்ன கூத்து பண்ணா மாமியார் காரி. நகை இல்ல பணம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசதியில கம்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அதுக்கு இவன் என் மாப்பிள்ள இருக்கானே, அவன் கோடீஸ்வரத்துல பணத்துல ஊர்னவனால இருக்கான். எங்க கல்யாணம் நடந்தாலும் எங்க பிரச்சனை வந்தாலும் இவன் முதல்ல கொண்டு போய் தலையை கொடுத்துருவான் போல. இப்ப அவ ஏற்கனவே அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துல எது பிரச்சனை வந்தது நகைய போறேன்னு சொல்லிட்டு இவன் நகையை எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கு போறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த பையன் வேண்டான்னு சொல்லி சரின்ட்டு அந்த நகை மறுபடியும் இவ கைக்கு வந்துச்சு. இப்போ இவன் அக்காக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அப்போ அவங்க மாப்பிள்ளை விட்டு 20 பொண்ணு நகை கேட்டிருக்காங்க போல மாப்பிள்ளைக்குன்னு செய்யணும்னு சொல்லி. அப்ப இவன் என்ன வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது? ஆத்தாவும் அப்பா வரையும் குத்துக்கள் மாதிரி இருக்காங்க செய்ய போறாங்க. இவன் என்ன பண்ணிருக்கான், நான் குடுக்கேன்னு சொல்லிட்டு தலையை கொண்டு போய் விட்டுருக்கான். இப்போ இந்த நகை வேணும்னு சொல்லிட்டு இவ தீர்ணைக்கா நிக்கா. நான் அங்க போயிருந்தேன்னா இந்த கதையெல்லாம் சொன்னா எடுத்துட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க, நகைலாம் இருக்க வேண்டாம் அங்கே இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. இப்ப போன் பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு தீர்ணைக்கா நிக்கா. பேசும்போது அவன் மாமியார் கறி வந்துட்டாப்பல கால்ல வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு கிடக்கா. சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு. யார் நகை யாருக்கு தூக்கி கொடுக்கறது சொல்லுங்க மைனி, சொல்லுங்க. யார் நகை யாருக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு? நம்ம கோவப்படணுமா இல்ல அவ கோவப்படணுமா? அதான் எடுத்துட்டு போயிட்டு மூஞ்சில விட்டு அறிஞ்சிட்டு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரலான்னு இருக்கேன். உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு என் பொண்ணு நகைதான் வேணும்னா கேட்ட தூக்கி மூஞ்சில அடிச்சிருப்பேனே, என் பிள்ளை எதுக்கு கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துகிட்டு மறுநீ அவளுக்கு இருக்கு. சரியா, பேய் பிடிச்ச மாதிரி டிலுக்கு நாடிக்கிட்டு இருக்கே. ஏன் பேய் பிடிச்ச மாதிரி ஆறனா? அதுக்கு மேல ஆட்டமா இருக்குமே நீங்க வேற இருக்கிற எரிச்சலுக்கு. பிள்ளை அங்கனே இங்கன்னு பார்த்து பார்த்து கரையேத்தி கொடுத்தா தானே இப்படி போட்டு பண்ண எவ்வளவுதான் ஒரு ஆட்டக்காரி தாங்குவா சொல்லுங்க? எவ்வளவு கொடுமை படுத்திருக்கா தெரியுமா? இவ அவ காலில் போயிட்டு உள்றா, ரகு கிட்ட சொல்லிடாதீங்கன்ட்டு. அவ நான் ஏன் சொல்ல போறேன்? உன் புருஷன்கிட்ட நீ தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கியா. நீ ஏன் சொன்னா சொல்லு, சொல்லாகாட்டிப்போ. உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு அப்படியே நைஸா ஏத்தி விட்டுக்கிட்டு கிடக்கா. இந்த கிறுக்கி இருக்கே அது காலில் உளுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு கிடக்கு. பிள்ளைத்தாச்சி பொண்ணு யாராச்சும் காலில் உளுந்து மன்னிப்பு கேட்க வைப்பாங்களா? அவ பண்ணிருக்கா. அப்ப கேட்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்குமே நீ சொல்லுங்க. இந்த நகை இருக்கிறது அவ கண்ணுக்கு ஒப்பல பாருங்களேன். அவதான் அப்படியே பணக்கார வீட்டு பருப்பு மாதிரி என்னென்ன பேச்சு பேசுவா. இப்ப எதுக்கு என் பிள்ளை நகையை அவ கேக்கா? சொல்லுங்க மேனி, எதுக்கு கேக்கா? 4 வார்த்தை இந்த நகையை கொடுத்துட்டு கேட்டுட்டு வரல. நான் மட்டும் பாருங்க ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு வர சொல்லிருக்கா. யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வாங்க, நான் எடுத்துட்டு வச்சிடறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இன்னைக்கு இருக்குது பண்ற கலகலப்புல. இதுக்கு இருக்கி. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு அணுக்கும் சண்டை வந்துருப்பது. வரட்டும்ங்கிற இதுல சண்டை வரைக்கும் என்ன இருக்கு? என் நகை என் பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன். என் பொண்ணு ஆண்டு அனுபவிக்கணும். அவளுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தா அவ எடுத்துக்கணும். அதை விடுத்து எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துட்டு போக முடியும்? கேட்காம இப்படி இழிச்சுக்கிட்டே இருக்க பாத்தீங்களா? அதனாலதான் எல்லாரும் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு 2ல 1 இன்னைக்கு கேட்டணும். நான் போயிட்டு இன்னைக்கு வந்துகிட்டு மைனி, உங்களுக்கு சக்கரை தானே வேணும்? இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். அது சக்கரை கிடைக்கு, அதெல்லாம் உனக்கு கேட்க வேண்டாம். குடும்பத்துல 1008 பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்கப்புறம் சங்கடத்துலமே புரிஞ்சிடும். இங்க பாரு, நம்ம பிள்ளைக்காண்டி பொறுத்து போய் தான் ஆகணும். சொல்லுறத கேளு. இப்ப போயிட்டு சண்டை போட்டேன்னா அந்த இடத்துல ரகுக்கும் அணுக்கும் தான் சண்டை வரும். இல்ல நல்லா இருக்கணும்னு இந்த நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. இந்த நேரத்துல நீ போய் சண்டைக்கு நிக்கன்னு நின்னுகிட்டு இருக்கா? நல்லாவா இருக்கும்?
என்ன மைனி கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் இப்படி பேசாம கேட்காம இருக்கிறதுனாலதான் அவ இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா மாமியார் இருக்காதி. ஒரு நாள் 4 கூடு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, வாயை மூடிக்கிட்டு இருப்பா அன்னில இருந்து. நம்ம நெளிச்சுக்கிட்டு வரதுனாலதான் அவ இவ்வளவு ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க வாங்க மைனி, 4 கேள்வி நல்லா நறுக்குன்னு கேட்டுட்டு வருவோம். எல்லாரையும் கூப்பிடுங்க, சின்ன பொண்ணு, அதுக்கப்புறமா வசந்தி, எல்லாரையும் கூப்பிடுங்க மைனி. போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துருவோம் இன்னைக்கு. சும்மா இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு நம்மள பார்த்தா இலக்காரமா தெரியுது. அவங்க மாமியாரா கேட்டாங்க நகைய, அதெல்லாம் தெரியல மைனி. ஏதோ ஆஸ்பத்திரிக்கு தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொன்னா. அப்புறம் என்ன, அவங்க மாமியார் கேட்கல. இப்ப தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கோ, ரகுக்கு அணுக்கும் தானே சண்டை வரும். நீ என்ன பண்ணு, ரகுக்கு போன் பண்ணி, அப்படி இல்லைன்னா அணுக்கு போன் பண்ணி இங்க வாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வர சொல்லி வீட்டுல வச்சு பேசி முடிக்கிற வேலையை பாரு. இப்ப நீ இந்த நகையை தூக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கோ இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கும் பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கோ, அந்த தம்பிக்கு மன கஷ்டமா இருக்கும். அந்த தம்பிக்கு மன கஷ்டம்னா அது யார்கிட்ட காட்டும்? உன் பிள்ளை கிட்ட தானே எதுவுமே காட்டும். நாளைக்கு உன் பிள்ளைக்கும் அவளுக்கும் தான் சண்டை வரும். அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சு நடந்துக்கோ. புரியுதா உனக்கு? நம்ம பிள்ளை வாழ்க்கைய நம்ம தான் பாத்துக்கணும், நம்மளே போட்டு அழிக்க கூடாது. நல்லாத்தான் ஆளை பாரு, ஆளை பேக தூக்கிட்டு கிளம்புறா. பேக தூக்கிக்கிட்டு அங்க மூலையில வெயி. எதுவா இருந்தாலும் நாளைக்கு அனுபவ போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி நாளைக்கு பேசிக்கலாம். அது இல்ல மைனி, சொல்றல, பிள்ளைங்களை கூப்பிட்டு வீட்டுல வச்சு பேசி முடிக்கணும். இந்த காரியத்துல 4 பேர் முன்னாடி வச்சு பேசினா அப்ப அவனுக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஆஸ்பத்திரியில போய் பேசணுங்கிற, ஆஸ்பத்திரியில அவன் வேலை செய்யற இடம். அவனை எப்படி மதிப்பாங்க? இதே சரி அவங்க வீட்டுல போயிட்டு பேசினா அவங்க பாட்டி, அவங்க அப்பா, அந்த இப்ப சொல்றி அந்த பொம்பளை எல்லாரும் என்ன நினைப்பாங்க? உன் அம்மாக்காரி இப்படி வந்து என் பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா, அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா, நாளைக்கு அந்த பிள்ளைய பார்த்து சொல்ல மாட்டாங்க, அணுவை பார்த்து தானே கேள்வி கேட்பாங்க. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்கணும். நம்ம கடகடனை பேசுறதுல மட்டும் இல்லை, சிந்திச்சோன்னு முடிவெடுக்கணும். பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை புரிஞ்சுச்சா? என்ன மைனி நீங்க, நான் சொல்றதை கேளு. இப்ப போனா பிரச்சனை வீணாதான் வரும். அதனாலதான் சொல்றேன், வேண்டாம், போக வேண்டாம். இல்ல மைனி, சொல்றல, உன் அண்ணனை வேணா நாளைக்கு கூட்டிகிட்டு பொறுமையா போவோம். இப்போதைக்கு வேண்டாம். நீ இப்ப இருக்கிற ஆத்திரத்துக்கு அதையும் இதையும் கண்ணு மூணு தெரியாம பேசிட்டுனா பிரச்சனை தான் வரும். நான் போன் பண்ணி அனு வீட்டுக்கு வர சொல்றேன், வீட்டுல வச்சு பேசிக்கலாம். எதுவா இருந்தாலும் 4 செவத்தோட விஷயம் முடிஞ்சிடும். என்ன மைனி நீங்களும் புரியாம, பிள்ளை தாச்சி பொண்ண காலில் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எல்லாம் மரியாதை ஒரு கேடு. அவளை ஒரு 4 கேள்வி வச்சு கேட்டு வர வேண்டாமா? சொல்லுங்க. என்ன பண்ண, பொன்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது இருக்கு. மாப்பிள்ளை தம்பி அப்படி இப்படின்னு பேசிட்டு நாளைக்கு அவர் மூஞ்சில முடிக்கணும்னா அவருக்கும் சங்கட்டமா இருக்கும், உனக்கும் சங்கட்டமா இருக்கும். சொல்றதை கேளு. வேண்டான்னு சொல்றேன்ல, பேக் கொடு, நான் மேலே தம்பி வச்சுட்டு வரேன். போன மைனி, வேண்டான்னு சொல்றேன்ல, போனோம் நீட்டு குடாந்தால உள்ள அடுக்காலையில வச்சிருக்கேன். சர்க்கரையை நான் அந்த முக்கு கடையில வாங்கிக்கிறேன். நீ வீட்டுல இரு, எங்கேயும் போவாது. புரிஞ்சுச்சா? அணுக்கு போன் பண்ணி நான் சாயந்திரம் வர சொல்றேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிதானமா உட்காந்து பேசிக்கலாம். அவசரப்பட்டு ஆஸ்பத்திரிக்கும் அங்கனையும் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை. தேவையில்லாம முட்டாள்தனமா யோசிச்சு முடிவெடுக்காத. புரிஞ்சு நடந்துக்கோ. வணக்கம் சொன்னாங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சிலவங்க கேட்டுருந்தீங்க என் வீடியோ சரியா போடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக்கா ரொம்ப தலைவலி. நேற்று தலையே தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப தலைவலி. எப்படி சொல்றது, நிமிந்து பேசினாலே தலைவலிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த அளவுக்கு இருக்கு. ஸ்கிரீனிங் டைம் அதிகமா யூஸ் பண்றதுனால கண்ணு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது, தலை ரொம்ப வலிக்குது. ஸோ அதனால நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் யூஸ் பண்ணல. இப்பதான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் 4:30 ஆயிட்டு. வீடியோ வர எப்படியும் 8 o'clock ஆயிரும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ரீசன் சொல்லிட்டு. இதுதான் ரீசன், தலை ரொம்ப வலிக்குது. நம்ம ஹெல்த் பாத்துக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க உடம்பு சரியில்லைன்னு போட்டாலே சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்க முடியும். முடியாத பட்சத்துக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஃபோனை பார்த்தாலே ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சது. இதுல வந்து ஃபுல்லாவே வந்து போனை வச்சுதான், அது போன் வந்து தள்ளிலாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கிட்ட வச்சு அந்த ஜூம் பண்ணி எடிட் பண்றது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுலாம் இருக்கும். தலை ரொம்ப வலிக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் ஒரு வீடியோ காலையில போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுதான் எடுத்தேன். ரொம்ப முடியவே இல்லை. ஸோ அதனாலதான் வீடியோஸ் வர மாட்டேங்குது. இன்னொரு சேனலும் ஆரம்பிச்சுட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இனிமே இதுல ஒரு வீடியோ அதுல ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்லா இருக்குன்னு சொல்ற ஸ்டோரியை என்னால கண்டினியூ பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் தான். ஏன்னா இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது யாருமே சப்போர்ட் இல்லை. சொல்ல போனா ஏன் இவ்வளவு கேவலமா கொண்டு போறீங்கன்னு தான் வரும். ஆனா அந்த ஸ்டோரிக்கு அப்படி இல்லை, ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ சப்போர்ட் எனக்கு. ஸோ அதை ஆரம்பிச்சுட்டு அப்படியே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுல நிறைய நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த ஸ்டோரி வந்து எனக்கு லிட்டரலி முடிக்கணும் அப்படின்ற ஐடியா தான். நிறைய பேர் சொன்னதுனால தான் முடிக்காம கண்டினியூவா கொண்டு போய்கிட்டு இருக்கேன்.
ஸோ இதில் ஒரு வீடியோ இனிமேல் அதில் ஒரு வீடியோ அப்படின்னு தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு உடம்பு சரியாயிட்டு அப்படின்னா ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ இந்த சேனலில் மட்டும் வரும். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வீடியோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, அதில் போட்டுட்டு தான் இருந்தேன் நான் கரெக்டாக. உடம்பு முடியலன்றதுனால தான் போட முடியல. உடம்பு சரியாயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவேன். சரி, ஓகே சொன்னாங்களே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப லென்த்தாக எடிட் பண்ணணும்னு தான் வந்து உட்காந்தேன். ஒரு 30 நிமிஷம் அப்படி எடிட் பண்ணுவோன்னு என்னால் முடியல. சின்னதாக தான் எடிட் பண்ணியிருக்கேன் எப்பயும் போல். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொன்னாங்களே.